கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான கசப்பான வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக பேருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையே கசப்பாயிட்டு. நிறைய பேர் ஏன் வாழணும், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள், கசப்பு. இன்றைக்கு அந்த கசப்பை எல்லாம் தேவனாகி கர்த்தர் தித்திப்பாய் மாற்றப் போகிறார். கவனிங்க, ரூத்து 1:20 நீங்கள் வாஸ்து பார்த்தா, நீ நகோமி தானே என்று ஆச்சரியப்பட்டு அவளை பார்த்தாங்க. ஏன்னா பெத்லகேம் என்கிற சொந்த ஊர்லேருந்து நகோமி, அவருடைய கணவர், அவருடைய 2 ஆண்மகன் மோவாப் என்கிற தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே 2 ஆண்மகனுக்கும் திருமணமாகுது. முதலாவது அவருடைய கணவர் மரிக்கிறார். ரூத் நகோமி விதவையாகிறார். 2 பிள்ளைகளும் மரிக்கிறாங்க. 2 பிள்ளைகளுடைய மனைவிகளும் விதவையாகிறாங்க. இப்போ சொல்கிறா, மாறா, என்னை நகோமி என்று அலையாதுங்க, மாறா, கசப்பு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கசப்பான வாழ்க்கையில் தான் இயேசு என்கிற மதுரத்தை கர்த்தர் உருவாக்கினார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறும். என் அன்பு தெய்வ சனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறணுமா? ஒரே ஒரு காரியம், கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நிச்சயம் மாறும். நீங்கள் வாஸ்து பாருங்கள், யாத்திராகமம் 15:25 நீங்கள் வாஸ்து பார்த்தா, அதற்கு முன்பாக செங்கடலிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து வருகிறார். 3 நாள் பயணம், 3 நாளும் தண்ணி இல்லை, எல்லா தண்ணியும் காலி ஆயிற்று. எப்படி இருக்கும்? தண்ணி தாகத்தில் தவிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய கேணி இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த கேணியில் இருக்கிற தண்ணீரை அள்ளி பருகுனா அது கசப்பாக இருக்குது, மாறா. அப்போ தான் மோசேடத்தில் சொல்கிறாங்க, இது எங்கள் வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இல்லை, இது கசப்பாக இருக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் பிரோஜனம் இல்லையோ அதெல்லாம் கசப்பாக இருக்கும். அந்த கசப்பான மாறாவை கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். அங்கே இருக்கிற ஒரு மரத்தை காட்டி, இந்த மரத்தினுடைய கொப்பை வெட்டி போடு. மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கொப்பை வெட்டி போட்ட மாத்திரத்தில் அந்த கசப்பு எல்லாம் தித்திப்பாய் மாறியது, மதுரமாக மாறியது. அதே போல் அவங்க ஒரு தண்ணியை குடித்ததில்லை, அவ்வளவு மதுரமான ஒரு தண்ணி. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கசப்பாக கர்த்தர் மதுரமாக மாற்ற விரும்புகிறார். எது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் கசப்போ அதை கர்த்தர் மதுரமாய் மாற்ற வல்லமையில் தேவனாக இருக்கிறார். ஒரு சகோதரர் ராமநாதபுரம் மாவட்டம், அவங்க ஒரு கிணறு, ஒரு போர் ஒன்று போடணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லி ஜெபம் பண்ணோம். அந்த போர் போட்டால் கிட்ட இருக்கிற எல்லாருடைய போரும் உப்பு தண்ணி, ஆனால் இவருடைய போர் மட்டும் அந்த தண்ணி தித்திப்பாக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. அப்போ தான் சொன்னார், பிரதர், எப்படி மாறாவை மதுரமாக மாற்றினாங்களோ அப்படியே என் வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை கர்த்தர் மதுரமாய் மாற்றினா, மாற்றமே இல்லை, மாறா மதுரமாய் மாறும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மாறா கசப்பு மதுரமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.